ஒன்றும் பண்ண முடியாது. பண்றா நீ எப்படி தான் ஓடிட்டு போதான் போற. தூக்கு நம்ம மேல. ஓகேவா? எப்படியே அந்த சைடு எடுப்பா தூக்குடா மேல தூக்கி அப்ப குடிடா கப்பனா. அதோட சைடுல ரக்க இருக்கும்போது தான் நல்லா இருக்கும். பாஸ் குழம்புக்கு 2 கவர் வச்சுக்கீங்க. எல்லாத்துக்கும் குழம்பு தனியாக போட்டு விட்டுறேன். வயிற்று எல்லா குழம்பும் போடுவோம். என்ன வேணும் இருக்கும் இல்லைம்மா வீடியோ வருது. சரி ஒரு போதலாம். அது கை கவர் பிடிங்க பிடிங்க. இது எல்லாமே குழம்புக்கு. இது கூட தலை வரும் சரியா? தலையும் குழம்புக்கு. இது ஃபுல்லாக ஃப்ரை தான். ஹலோ மொபைல் ரவுண்ட் போடலாமா வஞ்சிர மாதிரி? சரி எல்லாரும் ஓகே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிறேன் வஞ்சிர மாதிரி போட்டு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். தான் மீன் எடுத்து தலையில் வந்துங்க. அப்போ தான் கேள்வி கேட்கலாம். அப்புறம் வாங்க 1500 ரூபாய் வருமா? 1500 அதை எடுத்துரு. அவ்வளோதான். இது 3 மீன் முடிஞ்சோடனே அந்த போய் தான் மீன் சூப்பராக இருக்குது. நீங்கள் 10 மணிக்கு செஞ்சால் கூட ஐஸ் போடுறதில்ல. இல்லை இது பாண்டிச்சேரி மூலமாக ஐஸ் போடுறதில்ல. என்னென்ன கோவலத்துக்கு கோவலத்துக்கு இன்னும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போய்ட்டா ஊருக்குள்ளே போய்டா. அதெல்லாம் பெரிய போட்டு மீன் ஆல்ரெடி ஒரு 5 நாள் பக்கமாக இருக்கா தங்கி 10 நாள் தங்குறா 100 ரூபாங்களே 100 ரூபா இருக்கு. ஆ 7 நிமிஷம் ஓகே ஓகேங்க. ஐயா எவ்வளோ கொடுங்க போட்ட காசு பட்ட பாடு ஒரு அரியா காசை கொடுக்க மாட்டேங்க. ஓகே பூனைக்கா ஒன்றும் இல்லை அதேதான் விஷயம். வேற ஒன்றும் கிடையாது. கொடுத்துருவானுங்க. நான் கேட்குறேன். நாங்கள் 5 பேர் கொடுக்குறோம். அவனுக்கு 5 பேர் வாங்கிட்டோம். அவனுக்கு 5 பேர் கேட்குறோம். ஏன்னா 10 பேர் ஒருத்தமாக இருக்கிறீங்க. நீங்கள் 10 பேர் சேர்க்குறான்னா முருகா டீம் வந்து தனியாக அவனுங்க கொடுக்க மாட்டானுங்களா? அவனுங்க டீம் தனியாக பேசுகிறானுங்க. இவங்க யாரு இந்த டீமு? இவனுங்க 5 பேர் கேட்குறானுங்க கேள்வி. என்னக்கடா 10 பேர் ஒன்றா கிடைக்க 10 பேர் காசு வாங்குறாங்கன்னா 5 பேர் தனியாக நான் தனியாகிறேன் நீ தனியாகிறேன்றீங்க. எப்படியா மொத்தம் போய் அனுப்பிச்சி விடுங்க. இன்னைக்கு அவனுக்கிட்ட வாங்கிடணும். அவனுக்கிட்ட ஃப்ரிட்ஜ் மேலே சம்பாதிக்கிறானுங்களே. நேற்றுலாம் ஏன் கொடுக்காது போனீங்க? இன்னைக்கு ஒரு பாரமாதிரி இல்லை உங்களுக்கு. இப்போ அதை அப்படி எடுத்து அப்படி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அது உடனே என்ன போச்சு என்ன வந்து தெரியாது. பெரிய நிறைய சம்பாதிக்கும் போது பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா தெரியாது. அப்படியுமே கிடையாது. அப்படியுமே எல்லாம் வந்து போயிட்டானுங்க.
எங்கே போயிருங்க திரும்பிய கடையில எல்லாம் க்ளோஸ் கடை தான் காலி பண்ணிட்டாங்க. நாங்கள் போகும்போது மணி 12 மணி ஆச்சு. அப்போவும் அந்த கடையில் யாருமே இல்லை. ஆனால் வீட்டுக்கு வரலையா? வீட்டுக்கு போகலாம். ஓ, ஆனால் கடை விட்டு கடையாயா அவன் எப்படியே காலி பண்ணிட்டு போயிட்டான். காலையில் அவர்கிட்ட இருந்துட்டாங்க. அந்த காலத்தில் இருக்காரு அவரு. இப்போலாம் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. அவர் தான் வெட்டியிருந்தார். காலையில் பார்த்து நானும் அந்த கடைக்கு போகிறீங்களா? அங்கே மீன் வெட்டுற கடை இருக்கு. சந்திரன் ஆல்ரெடி நேரம் வெட்டிட்டு இருப்பார். அவர் மீன் அவர் எப்படியே விட்டாரு. தலை இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்கே போய் கேட்டு பாருங்க. லாஸ்ட்டு கடை இருப்பாரு. கேட்டு பாருங்க. வந்து வஞ்சிரம் 4000 எடுக்கலாம். 1500 ரூபாய்க்கு அவருக்கு சரியான மீன்ல அது பெரிய வஞ்சிரம் 9 கிலோ வஞ்சிரம். நீ எடுக்கல அந்த வீடியோவை கரெக்டாக வர கொண்டு போ. சரியான ஸ்லைஸு 25 ஸ்லைஸு. இன்னும் காசு கொடுக்கல மீன். சூப்பர் ஸ்லைஸ் 9.5 கிலோ 10,000. டாக்டர் ஊசி கூட பெருசாக இருக்கும். இந்த சங்கரா மீன் முள்ளு இருக்குது அவ்வளோ நைஸாக இருக்குது. அது சரி அது வேலை அதான் ஆக்கியாச்சு. மீனை வறுத்துச்சு. மீனை பேக்க போனால் மறுபடியும் இருக்குது கையில் வளர்க்க. எங்கள் வீட்டில் பிடிக்காது. போ 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 எடுத்துட்ட. கிளம்பு போய் ஒன்றும் பண்ணாது. அது என்னது? ஏரி கோவால் நான் துண்டுறேன். அது அடையலண்ணா ஏன் துண்டுடுவான்? ஏரி கோவால் அது வேற எந்த தலையாக இருந்தால் விட்டுருவோம். அதில் வந்து கொழுப்பு அதிகம் அந்த ஏரி கோவாலில். அது துண்டுறோம். நறுக்கு வாழையே நரம்பு பண்ணும். இது கொடுப்பாருப்பா அவர் ஃப்ரீயாவே. அவ்வளோதான். இது இல்லை அது எதுவும் ஓடிச்சு. அது தொட்டு தான் ஓடிச்சு. இது சரிங்க. இதில் என்ன பண்ணலாம்? பொடிசுனா இவங்க 2 பேர் தான் பொடிசு. இது 2 போடுவா. எவ்வளோ 600 ரூபாய் 500? மீன் புது மீன் ரேட்டு திரும்பி 5 + 10 12 மீன் தான். அது 12 13 தான்.